ஓகே. இந்த வீடியோல நம்ம ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு அப்ரோச் தான் லேர்ன் பண்ண போறோம். சீவ் ஆஃப் எரந்தசிஸ் அப்படிங்கிற இந்த அப்ரோச். சரி. ரொம்ப டிலே பண்ணாம டைரக்ட்டா ப்ராப்ளம்க்குள்ள போயிரலாம். ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நம்மகிட்ட ஒரு n அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் குடுத்துருவாங்க. 1 to n என்ன நம்பர் எல்லாம் பிரைம் நம்பரோ அந்த பிரைம் நம்பரை எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப 10னா 1ல இருந்து 10 வரைக்கும் எதெல்லாம் பிரைம் நம்பர்? 2, 3, 5, 7 இதெல்லாம் பிரைம் நம்பர். இந்த எல்லா பிரைம் நம்பரையும் நம்ம ஒரு அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும். சரி, ஓகே. நமக்கு தெரிஞ்ச அப்ரோச் என்ன? நமக்கு ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையாங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். வித் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்ணில் அந்த பர்டிகுலர் நம்பரோட ஸ்கொயர் ரூட்லயே கண்டுபிடிக்க தெரியும். இந்த ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சை நம்ம இன்டர்மீடியேட்லயே லேர்ன் பண்ணிட்டோம். நம்ம இப்போ டிஎஸ்ஏ அட்வான்ஸ்ட் மாடியூல்ல இருக்கோம். கரெக்டா? ஓகே. ஒரு நம்பர் பர்டிகுலர் ஒரு நம்பர் பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கோடு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு லூப் 1ல இருந்து n வரைக்கும் ரன் பண்ணுவோம். அதுல ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த நம்பர் பிரைமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இந்த நம்பர் பிரைம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை நம்மளுடைய ஆன்சர்ல அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்போம். ஃபைனலா அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அப்ரோச். சரி, ஓகே. இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகும்? n டைம் ரன் ஆகும். ஓகே. ஒரு நம்பரை பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ டைம் ரன் ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் ரன் ஆகும். அப்ப இந்த அப்ரோச்சுக்கு ஓவராலா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அவர் டைம் காம்ப்ளெக்சிட்டி? ஆர்டர் ஆஃப் n இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. கரெக்டா? n இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இப்போ கொஸ்டின் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா? கிடையாது. ஸோ ஆர்டர் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். சரி, இந்த அப்ரோச் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இந்த அப்ரோச் ஈஸி தானே. இதுல என்ன சீவ் ஆஃப் எரந்தசிஸ்னா என்ன அப்படின்னா, சீவ் ஆஃப் எரந்தசிஸ் உங்களுக்கு இதையும் விட கம்மியா உங்களால அந்த கிவன் நம்பரு ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர் பிரைம் நம்பர்ஸை உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ டைரக்டா சீவ் ஆஃப் எரந்தசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாமா? சரி, ஓகே. இப்போ சீவ் ஆஃப் எரந்தசிஸ் ரொம்ப ஈஸி தாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. புரியல அப்படின்னா இல்ல கீழே கமெண்ட்ல நீங்க வந்து பின் பண்ணலாம். இல்ல எந்த பாயிண்ட் எந்த செகண்ட் புரியல அப்படிங்கறத அந்த டைமையும் நீங்க கீழே எடுத்து கமெண்ட்ல போடலாம். சரி, ஓகே. இப்போ நான் சீவ் ஆஃப் எரோதெசிஸ் அது என்ன, அந்த அல்காரிதம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முதல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 50 அப்படின்னா என்னது? 1ல இருந்து 50 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? 1ல இருந்து 50 வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் எனக்கான டாஸ்க். சரி, ஓகே. முதல்ல 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர்ஸை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 1ல இருந்து 50 வரைக்கும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய n சைஸ்க்கு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த n ஈக்குவல் டு 50னா டில் 50th இண்டெக்ஸும் வந்து உங்களுடைய அரேல இருக்கணும். அப்ப இருக்கணும்னா உங்களுடைய அரேவோட சைஸ் எவ்வளவு நீங்க கிரியேட் பண்ணணும்? யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் அரே சைஸ். அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் சைஸ் என்னது? n+1க்கு நீங்க கிரியேட் பண்ணணும். அப்பதான் 50ங்கிற இண்டெக்ஸும் இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டில் 50 வரைக்கும் இருக்கிற மாதிரி. சரி, ஓகே. இனிஷியலா இந்த அரேல எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ட்ரூ அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இனிஷியலா எல்லா வேல்யூமே ட்ரூ. ஓகேவா? நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, இந்த 0ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூமே என்னுடைய பிரைம் நம்பர் தான் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். இனிஷியல் ஸ்டேஜ் இதெல்லாம் என்னுடைய ஸ்டார்டிங் நெசசரி. ஓகே. இப்போ நான் சொன்னதை அப்படியே பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணிருக்கணும் அதை அப்படியே நம்ம இங்க கோட்ல பண்ணிக்கலாம். இன்ட் அரே. ஓகே, ஃபர்ஸ்ட் அரே நேம் கிரியேட் பண்ணணுமா? இன்ட் என்ன அரே நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஸோ நம்ம அரே நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து பிரைம் கண்டுபிடிக்கிறதுனால பிரைம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்ட் பிரைம் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப். பட் நம்ம பூலியன்ல தானே கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ இனிஷியலா என்ன பண்ணிக்கலாம்? பூலியன் பிரைம் ஈக்குவல் டு நியூ பூலியன் ஆஃப் n+1க்கு நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து டில் nth இண்டெக்ஸும் எனக்கு அவைலபிளா இருக்கும். நான் என்ன சொன்னேன்? இனிஷியலா எல்லா வேல்யூமே ட்ரூவா கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது எல்லா இண்டெக்ஸ்லயுமே என்னதான் இருக்கு? ட்ரூவா இருக்கு அப்படிங்கறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அப்போ இனிஷியலா நீங்க பூலியன்ல அரே கிரியேட் பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கும்? அதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு எல்லாமே இனிஷியலா ட்ரூ வேணும் அப்படிங்கறதுனால நான் அதை எல்லாத்தையும் ட்ரூவா மாத்திக்கிறேன். prime of I equal to ட்ரூ. இப்போ என்னது? எல்லா இண்டெக்ஸ்லயும் ட்ரூ இருக்கா? நான் இங்க என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சா? இப்போ எல்லாமே ட்ரூல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தோட இண்டெக்ஸ் வேல்யூஸுமே ட்ரூ.
சரி, நமக்கு இதுல கம்பல்சரி தெரியும் எந்த நம்பர் பிரைம் நம்பர் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த நம்பர் நமக்கான பிரைம் நம்பர் இல்ல? ஜீரோங்கிறது கண்டிப்பா பிரைம் நம்பரா இருக்கவே இருக்காது. கரெக்டா? ஜீரோங்கிறது கண்டிப்பா பிரைம் நம்பரா இருக்கவே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அதை ஃபால்ஸா மாத்திடுறேன். தென் நமக்கு கண்டிப்பா தெரியும் எதுவும் நமக்கு பிரைம் நம்பரா இருக்கவே இருக்காது. ஒன்னும் எனக்கு கண்டிப்பா பிரைம் நம்பரா இருக்கவே இருக்காது. அப்ப ஜீரோவும் ஒன்னு என்னது கம்பல்சரி பிரைம் நம்பர் இல்ல. அதை நான் என்னவா மாத்திடுறேன், ஃபால்ஸா மாத்திடுறேன். ஜீரோ இண்டெக்ஸையும் ஒன்னத் இண்டெக்ஸையும். அப்ப இங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஜீரோல பை டிஃபால்ட்டா என்னதான் இருக்கும், ஃபால்ஸ்ல தான் இருக்கும். சரி, ஒன்னுலயே எனக்கு ஃபால்ஸ் தான் வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், டூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒன்னத் இண்டெக்ஸ்ல என்னதான் இருக்கும் பை டிஃபால்ட்டா, ஃபால்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? அப்ப ஜீரோ அண்ட் ஒன்னுல ஃபால்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல ட்ரூ இருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் என்னது, என்னுடைய பிரைம் நம்பர் அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அப்ப நமக்கு தெரியும் இருக்கறதுலயே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்னது, 2. அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு லூப் ரன் பண்றேன், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, ட்ரூ இருக்கா ஃபால்ஸ் இருக்கா, ட்ரூ இருக்கு. அப்ப ட்ரூ இருக்குன்னா எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா நான் அதை என்ன சொல்லிக்கிறேன், தட் இஸ் மை பிரைம் நம்பர். இதை நான் என்னுடைய பிரைம் நம்பர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னங்க இது, ஏதோ சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் ஓகே. ஒரு அரேவை எடுத்துக்கிறோம், அது நமக்கு கம்பல்சரி தெரியும் ஜீரோத் இண்டெக்ஸ் வந்து பிரைம் கிடையாது, ஜீரோவும் பிரைம் கிடையாது, ஒன்னும் பிரைம் கிடையாது. அதை ஃபால்ஸா மாத்திக்கிறீங்க. திரும்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணா அடுத்து எல்லாமே ட்ரூவா தானே இருக்கும். டூக்கு அப்புறம் இதுவும் 3யும் ட்ரூ தான், 4ம் ட்ரூ தான், 5ம் ட்ரூ தான், 6ம் ட்ரூ தான். பட் அதெல்லாம் பிரைம் நம்பர் கிடையாதே அப்படின்னீங்கன்னா வெயிட், இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் யோசிக்கணும். இப்போ 2 என்னுடைய பிரைம் நம்பர் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த கம்ப்ளீட் என்னுடைய இதை எடுத்துக்கிறேன், மற்ற எல்லா வேல்யூஸையும் எடுத்துக்கிறேன். 2 என்னுடைய பிரைம்னா 100% இந்த வேல்யூ, அதாவது 2 ஃபேக்டரா வச்சிருக்கிற இந்த வேல்யூ பிரைம் நம்பரா இருக்காது. கரெக்டா? 2 என்னுடைய பிரைம் நம்பர் அப்படின்னா ஓகே, 2க்கு எந்த ஃபேக்டர்ஸும் கிடையாது, 1 and 2 தவிர எந்த ஃபேக்டர்ஸும் கிடையாது. ஆனா 2 ஃபேக்டரா வச்சிருக்கிற மத்த எல்லா நம்பருமே என்னது, அது பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப 2வை எதெல்லாம் ஃபேக்டரா வச்சுக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாமே 2 ஃபேக்டரா வச்சுக்குமா. 2 இஸ் ஒன் ஆஃப் த டிவைசரா, 2வால டிவைட் ஆகுமா மற்ற நம்பர் எல்லாமே. 2 வந்து 1ஆலையும் 2ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அதனால 2 இஸ் அ பிரைம் நம்பர். பட் ஆனா 2 எதையெல்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர் எல்லாம் 100% என்னால சொல்லிட முடியும் அந்த நம்பர் பிரைம் நம்பர் இல்லைன்னு. அப்ப 2 எதையெல்லாம் டிவைட் பண்ணும், லெட்ஸ் கோ டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2க்கு அப்புறம் என்னது நெக்ஸ்ட் 4. அப்போ 4 பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டா நோ, திஸ் இஸ் நாட் பிரைம் நம்பர். 4க்கு அப்புறம் அடுத்தது என்னது, 6 பிரைம் நம்பரானா இல்ல, இது பிரைம் நம்பரா இருக்க பாசிபிள் இல்ல. 8 பிரைம் நம்பரானா இல்ல. அடுத்தது 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48 and 50. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் கட் பண்ணிடுறேன். அப்ப இதெல்லாம் கம்பல்சரி எனக்கு பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. கரெக்டா? இதெல்லாம் எனக்கு பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. சரி, ஓகே. அடுத்து நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் நம்பர் மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் நம்பர் மூவ் பண்ணோம்னா அங்க ட்ரூ இருக்கா ஃபால்ஸ் இருக்கா, இங்க ட்ரூ இருக்கு. அப்ப ட்ரூ இருக்குன்னா 3 என்னது, 3 இஸ் கம்பல்சரி. 3 வந்து என்னுடைய பிரைம் நம்பர். 3 வந்து கண்டிப்பா என்னுடைய பிரைம் நம்பர். ஏன்னா அந்த இண்டெக்ஸ்ல ட்ரூ இருக்கு. ட்ரூ இருக்குன்னா என்னன்னு அர்த்தம், பிரைம் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 என்னுடைய பிரைம் நம்பர்னா 3 மல்டிபிள்ஸா வச்சிருக்கிற 3 ஆல டிவைட் ஆகிற எந்த நம்பருமே பிரைம் நம்பரா இருக்காது. கரெக்டா? அப்ப 3 ஆல டிவைட் ஆகுறதுன்னா என்னது, நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போவோமா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போகும். அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போனோம்னா என்னது, 3க்கு அப்புறம் 6, அது ஆல்ரெடி போயிடுச்சு, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 9, இதுல இருந்து என்னது ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 9ல இருந்து 12, 15, 18, 18க்கு அப்புறம் 19, 20, 21, 24, 24, அடுத்தது 27, அடுத்தது 30, 33, 36, 39, 42, 45, 48. இப்ப இதெல்லாம் கட் பண்ணியாச்சா, 3ஆல டிவைட் ஆகிற எல்லா நம்பரையும் கட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் வருவேன். பட் இந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, அது ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம், 4 அப்படின்னு அர்த்தமா, சாரி கட் பண்ணியாச்சுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தமா. அப்ப ஃபால்ஸ்னா கம்பல்சரி அது என்னது, பிரைம் நம்பர் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரூனா தான் பிரைம் நம்பர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒண்ணு வேணா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ ஆல்ரெடி எல்லாத்தையும் ட்ரூவா மாத்தியாச்சு, ஃபர்ஸ்ட் 2 இண்டெக்ஸ்ல மட்டும் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார்
இன்ட் I ஈக்குவல் டு 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா 2 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் அங்க இருந்தா கிடைக்கும். I less than or equal to எது வரைக்கும் போகலாம், n வரைக்கும் போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, I பிளஸ் பிளஸ். இப்போ நான் என்ன பண்றேன், if prime of I equal to true அப்படின்னா என்ன அர்த்தம், prime of I equal to true இருக்கு அப்படின்னா அப்ப அந்த Iங்கிறது என்னது, that is my one of the prime number. கரெக்டா? அப்ப நான் அரே லிஸ்ட்ல என்ன ஆட் பண்ணிக்கிறேன், அரே லிஸ்ட் integer answer equal to new array list. நியூ அரே லிஸ்ட். இப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ஐயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது, 2 தான். இப்போ 2ங்கிறது உங்களுக்கு பிரைம் நம்பர் அப்படின்னு கிடைச்சிருக்குன்னா ஓகே, 2வை நீங்க பிரைமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா 2ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ்ல இருந்து டில் n வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க என்னவா மாத்திரணும், ஃபால்ஸா மாத்திரணும். ஏன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் பிரைம் நம்பரா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்ப ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு என்ன போடலாம், 2 இன்டூ ஐன்னு போடுவீங்களா? ஏன்னா 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 4 வருது, 3க்கு அப்புறம் 3 இன்டூ 2 6ல இருந்து எடுக்கிறோம். கரெக்டா? அப்படிதானே இப்போதைக்கு எடுக்கிறோம். 3னா நெக்ஸ்ட் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 5னா என்னது, 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வருதா? அப்ப நான் 2iன்னு போடுறேன். j less than or equal to எது வரைக்கும் வரணும், n வரைக்கும் வரலாம். ஓகே, அடுத்தது என்னது, j எவ்வளவு ஆட் பண்ணணும் ஒவ்வொரு டைமும், பிளஸ் அந்த i வேல்யூ. 2னா அடுத்து 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 10. இதே 3னா 3 6 9 12, 4னா 4 8 12, 5னா 5 10 15. அப்ப என்ன ஆட் பண்ணணும், j கூட j ஈக்குவல் டு j பிளஸ் i ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு இது எல்லாமே பிரைம் நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகேவா, சிம்பிளா? இப்போ இதே ப்ராசஸை திரும்ப ரிப்பீட் பண்ணுவோமா? இப்போ 5ன்னு எடுத்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 5ன்னு எடுக்கும்போது நான் நெக்ஸ்ட் என்னது 10ன்னு மாத்துவேன். ஓகே, 5 இன்டூ 2 10, அதுக்கப்புறம் 15. பட் ஆனா இதுல ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் நீங்க பண்ணலாம். என்னப்பா அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப நான் 2 எடுத்திருக்கேன். இப்ப 2 எடுக்கும்போது நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய நம்பர் I வந்து 2, j எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 எடுத்தா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், 3 இன்டூ 2 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 5 எடுத்தா எங்க இருந்து 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் த ரியல் ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, 2 அப்படின்னா 2 இமீடியட்டா நெக்ஸ்ட் எங்க வருது, 4க்கு வருது. 4ல இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 6 8 10 அப்படின்னு டில் 50 வரைக்கும் கட் பண்ணியாச்சு. பட் 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க என்னது, 3ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 2 மல்டிபிள்ஸ்க்கு போங்க, 3 இன்டூ 2 6 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இந்த 6 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆல்ரெடி இந்த 6 கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 6 ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ வேற ஏதோ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸா இருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பா அதை பத்தி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. அது கம்பல்சரி பிரைம் நம்பரா இருக்காது. அப்ப 3க்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், 3க்கு கம்பல்சரி இந்த நம்பருக்கு இடையில 3ஓட ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லலாம், 3 இன்டூ 3 டைரக்டா 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா? 3 அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு இடையில நமக்கு 3ஓட ஃபேக்டர்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 3ல இருந்து நான் டைரக்டா எங்க ஸ்டார்ட் பண்றேன், 6க்கு வரல. ஏன்னா 6 2ஆலையும் டிவைட் ஆகும். அதனால நான் 6 எடுக்கல, 3ல இருந்து எங்க ஜம்ப் ஆகுறேன், 9க்கு ஜம்ப் ஆகுறேன். 9ல இருந்து என்ன பண்றேன், 9ல இருந்து அது கூட பிளஸ் 12 15 18ன்னு 9ல இருந்து நான் கண்டினியூ பண்றேன். இப்போ இங்க பாருங்க 5, ஏன்னா 4 வந்து ஃபால்ஸ் இருக்கு, தட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். 5ன்னு எடுத்துட்டோம்னா என்னது, எஸ் 5 இஸ் அ பிரைம் நம்பர், ஏன்னா அங்க ட்ரூ இருக்கு. இப்போ நான் எங்க இருந்து மூவ் ஆகுறது, இப்போ என்கிட்ட 5 இருக்கு, 5 இன்டூ 2ல போனேன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு 2ஆல. 15 என்ன இருக்கு, ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு 3ஆல. நெக்ஸ்ட் என்னது, 20 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. அப்போ நான் 5ன்னு ஸ்டார்ட் பண்ணா டைரக்டா எந்த நம்பருக்கு போகலாம், எந்த நம்பர்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 5னா 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது இன்னும் கட் ஆகல. அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தேவையில்லாத ஐட்ரேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். 5னா எதுக்கு 10 15 20 செக் பண்ணிட்டு, பிகாஸ் தட் இஸ் ஆல்ரெடி கட்டட் பை சம் ஃபேக்டர்ஸ். அப்ப எதால கட் ஆயிருக்காது அப்படின்னா எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 5னா 25, இதை வச்சு நீங்களே சொல்லிக்கோங்களேன். 5 அப்படின்னா 25ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சரி, ஓகே. அப்ப 25ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா 25, அடுத்தது 30 35 40 45 50. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் 6 பாக்குறோம். 6 இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர்.
7 இஸ் a prime number. ஏன்னா அங்க ட்ரூ இருக்கு. அப்ப 7னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 7 × 2 14. 14க்கு அப்புறம் திரும்ப ஒரு 7 ஆட் பண்ணீங்கன்னா 21. இப்படி செக் பண்ணுவீங்களா? இல்ல டைரக்டா என்ன பண்ணுவீங்க? இதோட இது என்ன வேல்யூ சொல்லுவோம்? இன்டு பவர் வேல்யூஸா? பவர் வேல்யூஸ்க்கு போவீங்களா? 7 × 7. அப்ப 7 × 7 போன என்னது? 49. அப்ப டைரக்டா இங்க பாருங்க, நான் எவ்வளவு ஐட்ரேஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்னு. 7 பிரைம் நம்பரு, 2ஓட மல்டிபிள்ஸ்னு பார்த்தோம்னா 14 ஆல்ரெடி கட்டு, 21 ஆல்ரெடி கட்டு, 28 ஆல்ரெடி கட் ஆயிருக்கும், 35 ஆல்ரெடி கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன? 42 ஆல்ரெடி கட் ஆயிருச்சு, 49 மட்டும்தான் கட் ஆகல. பட் இப்படி அன்வான்ட் ஐட்ரேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம 7ல இருந்து கம்பல்சரி 7ஓட ஃபேக்டர் நெக்ஸ்ட் எங்க தான் இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் இந்த நம்பரால தான் அப்படிங்கிறத நம்ம இன்டூ பண்ணிக்கலாம். கரெக்டா? டைரக்டா அதோட பவர் வேல்யூஸ் போய்க்கலாம். 7 ஸ்கொயருக்கு போய்க்கலாம். 7 × 7 என்னது? 49. அப்ப 49 தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அப்ப டைரக்டா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு நம்பர்னா, பாருங்க, 2 × i ஸ்டார்ட் பண்ணல, i × i. 2னா 4க்கு போ, 3னா 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, 5னா 5 × 5 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, 7னா 7 × 7 49ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இப்ப இதை தவிர வேற ஏதாவது நம்பர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, 8, 9, 11 இருக்கு. 11க்கு அடுத்தது என்னது? 22. அது ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. 22க்கு அப்புறம் 33, 33க்கு அப்புறம் 44, 44க்கு அப்புறம் அடுத்தது 50ஓட ரேஞ்ச் தாண்டுது. அடுத்தது 13 என்ன? 13, 26 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு, 39 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. அடுத்தது தாண்டம்னா என்னது? இது 50யை தாண்டுது. அப்போ நான் டில் எந்த பாயிண்ட் வரைக்கும் செக் பண்ணலாம்? எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது என்னுடைய ரேஞ்சை தாண்டும் அப்படின்னா, நீங்க 7க்கு அப்புறமே பாத்தீங்கன்னாலே அடுத்த வேல்யூஸ் எதை தாண்டும்? இந்த 50 ரேஞ்சை தாண்டும். கரெக்டா? 7க்கு அப்புறமே உங்களுடைய ரேஞ்ச் என்னதான் தாண்டும்? 50யை தாண்டும். ஏன்னா ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு தான் நம்ம போய் அங்க இருந்து தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அப்போ 2ன்னு எடுத்துட்டோம்னா எங்க இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்? இங்க பாருங்க, ஜஸ்ட் இப்போ திரும்ப லாஸ்டா ஒருக்கா சொல்றோம், நம்ம எங்க இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத. 44, this is my 44. மேபி நான் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே 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 கட் பண்ணிட்டே வா. ஓகே, இங்க என்ன நம்பர்லாம் மிஸ் ஆயிருக்கு? 2 இஸ் மிஸ்ட், 3 இஸ் மிஸ்ட், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21, 22. ஓகே, இங்க எல்லாமே இருக்கு. 25, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே. ஸோ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு நம்பர் எடுத்தோம்னா ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அதோட ஸ்கொயர் வேல்யூல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். இனிஷியலா 0வும் பிரைம் நம்பர் கிடையாது, 1ம் பிரைம் நம்பர் கிடையாது. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எஸ், 2 இஸ் மை பிரைம் நம்பர். அப்ப 2க்கு நெக்ஸ்ட் இமீடியட்டா நான் எந்த நம்பர் போறேன்? ஓகே, நெக்ஸ்ட்னா அதோட ஸ்கொயர் வேல்யூல இருந்து போற 4. ஏன்னா அப்பதான் அதுக்கு இடையில வேற எந்த நம்பராலையும் 2ஆல் அது டிவைட் ஆயிருக்காது அப்படிங்கறதுனால 4. 4ல இருந்து எங்க போறோம்? 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48, 50. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்ன? இந்த நம்பர் வரும். இந்த நம்பர் ஸ்டில் ட்ரூவா தான் இருக்கு. அப்ப 3 இஸ் a பிரைம் நம்பர். 3ன்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்க போகணும்? அதோட ஸ்கொயர் வேல்யூ 3 × 3 என்னது? 9. அப்போ 9ல இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். 9, 12, 15, 18, 21, 24, 27, 30, 33, 36, 39, 42, 45, 48. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 50ஓட ரேஞ்சு தாங்குது. நெக்ஸ்ட் 5ன்னு எடுத்தோம்னா எங்க பண்றோம்? 5ன்னு எடுத்துட்டோம்னா
5 இஸ் அ பிரைம் நம்பர். ஏன்னா 4 வந்து ஃபால்ஸ் இருக்கு, 5ல தான் ட்ரூ இருக்கு. 5 இஸ் அ பிரைம் நம்பர். அப்ப 5னா எங்க இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்? 25ல இருந்து. 5 into 5 25. 25, 30, 35, 40, 45 and 50. ஆல்ரெடி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 7 ஸ்டார்ட் பண்றேன். இங்க தான் பாத்துக்கணும். 7ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 7 இஸ் அ பிரைம் நம்பர். அப்ப எங்க இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும்? 49. டைரக்டா நாங்க என்ன 7 into 7 49. அப்ப இதுக்கு இடையில இருக்கிற இத்தனை நம்பரை நான் 14ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? அப்ப 49ல இருந்து கட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் ரேஞ்ச் இல்ல. 49க்கு அப்புறம் 50 தாண்டுது. இப்போ இந்த வேல்யூ தவிர வேற எந்த வேல்யூ போனாலும் என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இப்ப 7ல விட்டுட்டேன், 8ன்னு போயிட்டேன்னா 8 என்னது 64. 64ங்கிறது இந்த ரேஞ்ச்லயே இல்லை. அப்ப டில் நான் எந்த நம்பர் வரைக்கும் செக் பண்ணா போதும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணா போதுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணா போதுமா? ஏன்னா நான் டில் 7 வரைக்கும் தான் இதை பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பரும் என்னன்னு பாருங்களேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? 11 இருக்கு, 13 இருக்கு, 17 இருக்கு, 19 இருக்கு, 23 இருக்கு, 29 இருக்கு, 31 இருக்கு, 37 இருக்கு, 41 இருக்கு, 43 இருக்கு, 47 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன நம்பர்? நான் டில் 7 வரைக்கும் தான் செக் பண்ணேன். ஓகேங்களா? 7 வரைக்கும் தான் நான் வந்தேன். பேலன்ஸ் இருக்கிற அதை அப்படியே வச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், தி பியூட்டி இஸ் இதெல்லாம் தான் என்னுடைய பிரைம் நம்பர். கரெக்டா? பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பரும் என்ன பண்ணியாச்சு? கட் பண்ணியாச்சு. அப்ப நான் இதையும் வந்து என்ன பண்ணலாம்? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் n வரைக்கும் நான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அவுட்டர் லூப்பையும் கரெக்டா டில் n வரைக்கும் நான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது வரைக்கும் ரன் பண்ணா போதும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் ரன் பண்ணா போதுமா? எதிர் இந்த n-க்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? I into I less than or equal to n வரைக்கும் நீங்க செக் பண்ணா போதுமானது. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? அப்போ இப்ப லெட்ஸ் கம் டு இப்ப என்னது? இப்ப நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். எது ஃபால்ஸ் எது ட்ரூங்கிறத செட் பண்ணியாச்சு. இங்க என்ன பண்ணிட்டோம்? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போறோம். எதெல்லாம் ட்ரூவா இருக்கோ அதோட வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆட் பண்றத இங்க ஆட் பண்ணாம விட்டுட்டு இப்போதைக்கு ஆன்சர்ல ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் வரைக்கும் தான் நீங்க போய் ஆட் பண்ணுவீங்க போனீங்கன்னா. அதனால ஆன்சர்ல இப்ப ஆட் பண்ண வேணாம். எங்கெல்லாம் ட்ரூவா இருக்கோ ட்ரூ இருக்கிற இடத்துல இருந்து அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூல இருந்து நான் ஃபால்ஸ் மாத்திட்டே வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க ட்ரூனா 4ல இருந்து ஃபால்ஸா மாத்திருக்கேன், 3னா 9ல இருந்து ஃபால்ஸா மாத்திட்டே வந்திருக்கேன், 5னா 25ல இருந்து 25, 30 அப்படின்னு ஃபால்ஸா மாத்திட்டே வந்திருக்கேன். இப்போ ஓவராலா எங்கிட்ட இருக்கு இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ், கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ட்ரூவா இருக்குமா? இப்ப என்கிட்ட என்ன கேக்குறாங்க? 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர் கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப எதெல்லாம் ட்ரூவா இருக்கோ அதெல்லாம் என்னுடைய பிரைம் நம்பர், எதெல்லாம் ஃபால்ஸா இருக்கோ அதெல்லாம் என்னுடைய நான் பிரைம் நம்பர். அப்ப இதுக்கப்புறம் ஒரு லூப்ல என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபார் int I equal to 2, I less than or equal to n, I plus plus. If prime of I equal to ட்ரூவா எதெல்லாம் ட்ரூவா இருக்கோ answer dot add of I, அந்த நம்பர்லாம் என்னது? That is our prime number. Simple. Finally return your answer. புரிஞ்சதா? சரி, ஓகே. இது எப்படிங்க? இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் n இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் சால்வ் பண்ணோம். ஸோ அப்படிதான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். இது எப்படி அதை விட பெஸ்ட் அப்ரோச்னா, திஸ் இஸ் த டைம் டு டிஸ்கஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த இதை எடுத்துப்போம், இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, அவுட்டர் லூப் எது வரைக்கும் போகுது? I வந்து எது வரைக்கும் போகுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் தான் நமக்கு போகுது. கரெக்டா? I and j. I எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது I அண்ட் இது டோட்டல் ஐட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ I வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா j எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும்? till ஆல் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 கட் பண்ணிரும். கரெக்டா? ஆல் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 கட் பண்ணிரும். அப்ப கட் பண்ணிரும் அப்படின்னா டோட்டல் எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் இந்த இன்னர் லூப் எடுத்துக்கும்? இப்ப 50 இருக்கு, 50ல எல்லா 50 அப்படியே 2ஆ டிவைட் பண்ணுவோமா? n/2 ஐட்ரேஷன்ஸ் நடக்குமா? ஏன்னா எல்லா 2 மல்டிபிள்ஸையும் கட் பண்ணுதுன்னா 2, 4, 6, 8ன்னு எவ்வளவு டைம் போகும்? till 50 வரைக்கும் வந்தோம்னா n/2 ஐட்ரேஷன். கரெக்டா? அப்ப இங்க n/2 ஐட்ரேஷன். ஓகேவா? இங்க n/2 ஐட்ரேஷன். இதுவே இப்ப I 3ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 3 தான் வரும் I, அதுக்கப்புறம் என்னது 3க்கு தான் வரும்.
அப்ப 3க்கு வருது அப்படின்னா ஜே லூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வருமா? ஆமா, 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 9ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன வரும்? n/3 ஐட்ரேஷன்ஸ் அங்க நடக்கும். சரி, ஓகே. 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 4ஆ வரலாம். பட் ஆனா ஜேல இருந்து இந்த இன்னர் லூப் நடக்குமானா நடக்காது. எப்ப மட்டும்தான் நடக்கும்? எப்ப அது ட்ரூவா இருக்கோ. 4க்கு அது ட்ரூவா இருக்காது. ஒன்லி பிரைம் நம்பர்ஸ்க்கு மட்டும்தானே ட்ரூவா இருக்கும். ஸோ அடுத்தது என்ன நம்பருக்கு போகும்? 5க்கு போகும். ஓகே, 5ல இருந்தா 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50, 30 நீங்க ஸ்டார்ட் பண்றது கூட இருக்கட்டும். அதிகபட்சமா எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2ல இருந்து போனீங்கனாலே, இப்ப 5ல இருந்து நெக்ஸ்ட் 10, 15, 20 இப்படி நீங்க போனீங்கனாலே எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்? n/5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். கரெக்டா? n/5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். n/5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் எங்க? 7க்கு போவோம். ஏன்னா அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. கரெக்டா? 7க்கு போவோம். n/7 வரைக்கும் நடக்கும். டில் இப்படியே நீங்க எது வரைக்கும் போவீங்க? ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் p வரைக்கும் போவீங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் p ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் நம்ம போவோம். எது வரைக்கும் போவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போவோம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போனோம்னா இங்க எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்? n டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் நடக்கும். கரெக்டா? சரி, இதை நம்ம அப்படியே நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணோம்னா n/2 பிளஸ் n/3 பிளஸ் n/5 அண்ட் சோ ஆன் டில் எது வரைக்கும் போகும்? n by ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போகலாம். இல்லைன்னா இது p ஐட்ரேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டோட்டல் ஒரு p ஐட்ரேஷன்ஸ்க்கு போகுது. இங்கே n டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் p வரைக்கும் போகும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் என்னுடைய டோட்டல் ஐட்ரேஷன். அப்ப இதுல இருந்து என்ன காமனா எடுத்தோம்னா 1 divided by 2 plus 1 divided by 3 plus 1 divided by 5 and so on 1 divided by square root of p. ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ n இருக்கு, வெளியே n இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் p வரைக்கும் போகுது. ஓகே, இப்போ இது எல்லாமே என்ன? கீழே இருக்கிறது எல்லாமே என்னது? பிரைம் நம்பரா இருக்குமா? கண்டிப்பா கம்பல்சரி பிரைம் நம்பரா இருக்குமா? 2, 3, 5, 7 இது எல்லாமே என்னது? சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆஃப்டர் த லாட் ஆஃப் ரிசர்ச் பர்பஸ், ஓகேங்களா, இந்த 1 டிவைட் n வெளியே இருக்கு இன்டூ இந்த 1 டிவைட் பை 2, 1 டிவைட் பை 3, 1 டிவைட் பை 5 இந்த சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் 5 ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் பிரைம் நம்பரோட நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் ஆஃப் லாக் n, அதாவது லாக் ஆஃப் லாக் p அப்படின்னு இருக்கும். லாக் ஆஃப் லாக் n கூட எடுத்துக்கலாம். இது n இருந்ததுன்னா லாக் ஆஃப் லாக் n அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க இதை டிரைவ் பண்ணீங்கன்னா இருக்கும் ஆஃப்டர் த லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர். நான் டைரக்டா வந்து எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நான் சால்வ் பண்ணல, இது நான் பார்த்ததுல லாக் ஆஃப் லாக் என்ன தான் இதுக்கு வருது. அப்போ லாக் என்னங்கிறதே உங்களுக்கு ரொம்ப சின்ன டேர்ம். கரெக்டா? லாக் என்னங்கிறதே ரொம்ப சின்ன டேர்ம். அப்ப அதோட டாப் ஆஃப் த இதுல இன்னொரு லாக நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன டேர்ம். ரொம்ப ரொம்ப சின்ன டேர்ம். அப்போ ரொம்ப ரொம்ப சின்ன டேர்ம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன? ரொம்ப ரொம்ப சின்ன டேர்ம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். கரெக்டா? அப்ப இதோட அப்ராக்சிமேட்னு பாத்தீங்கன்னா n ஐட்ரேஷன் தான். கரெக்டா? அப்ராக்சிமேட்டா இதோட ஐட்ரேஷன் என்ன? n தான். அப்போ ஓவராலா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா n தான். அப்போ வெறும் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டில உங்களால 1 to nல இருக்கிற நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர் இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். How beautiful this is. கரெக்டா? ஸோ அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என்னன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் n தான். ஏன்னா நம்ம ஸ்பேஸ் எடுத்துருக்கோம்ல டில் n ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் n தான். ஸோ இங்க நம்ம ஏன் ஆர்டர் ஆஃப் n சொல்றோம்? இது மேபி ஆர்டர் ஆஃப் n விட கம்மியா வரலாம். இது மேபி ஆர்டர் ஆஃப் n விட, ஏன்னா ஸ்கொயர் ரூட் வரைக்கும் தான் அவுட்டர் லூப் ரன் ஆகுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, ஏன்னா இந்த டேர்ம் வந்து ரொம்ப சின்ன டேர்ம்ங்கிறனால இந்த இன்னர் லூப்பை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ இது ஸ்கொயர் ரூட் வரைக்கும் தான் நடக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சொல்லலாம். பட் சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஃபால்ஸா மாத்துறதுக்கு லூப்பை 1ல இருந்து n வரைக்கும் ரன் பண்றீங்க. தென் எல்லா பிரைம் நம்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு லூப்பை 1ல இருந்து n வரைக்கும் ரன் பண்றீங்க. அப்ப டோட்டலா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் n. சரி, நான் கம்பல்சரி இதை ட்ரூவா மாத்திக்கணுமா அப்படின்னா இல்ல, நீங்க அதை வந்து மாத்தாம கூட வச்சுக்கலாம். பை டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்துலயும் ஃபால்ஸ் இருக்கும். கரெக்டா? பை டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்துலயும் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஓகே, சப்மிட். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா? எஸ், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. இங்க நீங்க என்ன பண்ணலாம்? எதுக்கு நீங்க எல்லாத்தையும் ட்ரூன்னு மாத்திக்கணும்? ட்ரூங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் எதுக்காக?
நம்ம அதெல்லாம் பிரைம் நம்பர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே 2 பிரைம் நம்பர், இது ஃபால்ஸ்ல இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகனா ஃபால்ஸ் உங்களுடைய இண்டிகேஷனாகவும் ட்ரூவை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது உங்களுடைய நான் பிரைம் நம்பரை இண்டிகேட் பண்றதுக்காகவும் நீங்க வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணாம எல்லாத்தையும் நான் எடுத்ததும் ட்ரூவா மாத்தாம, இப்ப என்னது எல்லா வேல்யூமே இனிஷியலா ஃபால்ஸா இருக்கு. எந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கம்பல்சரி prime of 0 equal to true, ஏன்னா அது கண்டிப்பா prime number கிடையாது. prime of 1 equal to true, ஏன்னா அதுவும் கண்டிப்பா prime number கிடையாது. ட்ரூனா that is not a prime number, நான் prime இண்டிகேட் பண்ணுது. அப்ப prime of I equal to falseனா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ஃபால்ஸ் தான் எதை இண்டிகேட் பண்ணுது, prime number இண்டிகேட் பண்ணுது. அப்ப மத்த எல்லாத்தையும் என்னவா மாத்தணும், ட்ரூவா மாத்திக்கணும். ஸோ இப்போ நான் இங்க என்னது prime of I equal to ஃபால்ஸா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் என்னுடைய prime number, அதை மட்டும் ஆட் பண்ணணும். இப்படியும் உங்களால நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸை கம்மி பண்ணலாம். மேல இருக்கிற அந்த ஒரு என் லூப்பை நீங்க என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் தான், ஜஸ்ட் ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? சரி, இந்த அப்ரோச்சுக்கு பேரு தாங்க ஓவரால் sieve of Eranthesis. சரி, ஓகே, இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அப்ரோச்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.